ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, "ஏங்க இந்த அரிசி பானையில பணம் வச்சிருந்தேனே, நீங்களா எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் எதுக்கு எடுக்கிறேன்?" அப்படின்னு கேட்கும்போது, திடீர்னு, "இந்த பாவி பையன வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. எங்க பணம் வச்சிருந்தாலும், எதுக்கு வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணி புடுறான்." அப்படின்னு கணவர்கிட்ட இந்த அம்மா தன்னுடைய மகன பத்தி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. "இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட இந்த அம்மாவும் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு வழி பண்ணி இவன் பணம் எடுக்காத மாதிரி ஒரு இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு கணவர் பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? அவன் இந்த வைக்கிற பணத்தை எடுக்கக்கூடாது. நம்ம வீட்டிலேயே ஒரு அருமையான இடம் இருக்கு. நான் அந்த இடத்த சொல்கிறேன். நீ அதில் கொண்டு போய் வையி. அவன் தொடக்கூட மாட்டான் பணத்தை." அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். "என்னங்க சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் எனக்கு தெரியாமல் அவன் எடுக்க முடியாத இடம்னு சொல்கிறீங்களே, அது எந்த இடம்? கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கும்." அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒன்றும் இல்லடி. அவனுடைய பாட புத்தகத்தில் கொண்டு போய் நீ பணத்தை வச்சிடு. அவன் தொடக்கூட மாட்டான்." அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் படிப்பில் அந்த அளவுக்கு கவனம் இல்லை. ஏதோ ஒரு நாளைக்கு தான் பள்ளிக்கூடமே போகிறான். நீ அதனால் பாட புத்தகத்தில் வச்சுட்டினா அவன் எடுத்து திறந்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இந்தம்மா சரின்னு கொண்டு போய் அந்த பணத்தை பாட புத்தகத்தில் வச்சிட்றாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவன் ஒருத்தன் சிறு வயதில் கல்வியை இழக்கிறானோ அவன் சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் அடியையே தவறாக வைக்கிறான் என்று அர்த்தம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ இன்னொரு நபர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஏங்க புத்திசாலிக்கும் முட்டாளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் பார்த்தீங்கன்னா, "அதுக்கு நான் விளக்கம் உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் தம்பி. அங்கே ஒரு ஊர் தெரியுதில்ல, ஒரு தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுதில்ல, அந்த கிராமத்துக்கு எப்படி போகிறதுன்னு அந்த எகுத்தாப்பில் உட்காந்துருக்கிற முதியவர்கிட்ட போய் நீ வழி கேட்டுட்டு வா. எவ்வளோ நேரத்தில் போய் சேரலான்னு கேட்டுட்டு வா." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. இந்த நபரும் பார்த்தீங்கன்னா அந்த முதியவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. "ஐயா, தூரத்தில் தெரியுதில்ல அந்த கிராமம், அதுக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாரு. முதியவர்கிட்டருந்து பதிலே வரல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்குறாரு. "ஐயா, அதோ தெரியுதில்ல அந்த கிராமம், அதுக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்னு சத்தமாகவும் கேட்குறாரு." அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் தலையை தூக்கி இவருடைய முகத்தை பார்த்துட்டு மறுபடியும் தலையை குமிஞ்சிக்கிறாரு. சரி, முதியவர் ஏதோ காது கேட்காதவர் போல இருக்குது, நம்ம மறுபடியும் திரும்பி போயிடலான்னு கொஞ்சம் தூரம் மறுபடியும் வந்த வழியிலே திரும்பி நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் இந்த நபரை கூப்பிட்றாரு. தம்பி இங்கே வாப்பா" அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஓடி போய் அந்த முதியவர்கிட்ட நிற்கிறாரு. "இப்படியே நீ நடந்து போனேன்னா 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. "ஏங்க ஐயா, இதைத்தானே நான் முதல்ல 2 டைம் கேட்டேன், நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாமில்ல." அப்படின்னு இந்த நபர் அந்த நபர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த முதியவர், "ஏப்பா, நீ எவ்வளோ விசையாக நடக்கிறேன்னு பார்க்காம எப்படிப்பா நான் சொல்கிறது? பொய் சொல்லக்கூடாதுப்பா." அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதற்குண்டான பதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தித்து செயல்பட்டு தான் சொல்லணும். அவசரப்பட்டு சொன்னோம்னா அது தர்ம சங்கடத்தில் போய் முடிச்சிடும்னு இந்த ஒரு கதை உணர்த்துது. ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உட்காந்து தனியாக ஓன்னு அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்த இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா, "ஏப்பா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு?" கேட்குறாரு. ஐயா, என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால திருடலான்னு போனேன்." "திருடனியா?" அப்படின்னு கேட்கும்போது, "திருடனையா, திருடன இடத்துலையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, அதனால தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கடவுள் யார் யாருக்கு என்னென்னு தலையில் எழுதியிருப்பா. நீங்கள் என்னதான் உருண்டு பரண்டாலும் உங்களுக்குன்னு இருக்கிறது உங்களை கட்டாயமாக வந்து சேர்ந்துடும். உங்களுக்குன்னு படைக்கப்பட்டது இந்த பூமியில் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களிடம் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்னு கடவுள் எழுதியிருந்தாருன்னா, நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஒருபோதுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் இந்த கதையோட ஆழமான பதிவு. ஒரு ஊரில் இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய நட்பு எப்பேற்பட்டதுன்னா, அந்த ஊரே இவங்களை பார்த்து மெய்சிலுக்க வைக்கிற அளவுக்கு நட்பு. நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் இவங்க எப்பொழுதுமே இணையே பிரிய மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நட்பு. இவங்களுடைய நட்பு
சிறு வயதிலிருந்தே இவங்களுடைய இளமை பருவம் வரையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து இவங்களை எப்படியோ ஒன்று பிரித்து பார்த்தரலாம் அப்படின்னு யார் யாரோ என்னென்னமோ திட்டம் போட்டாங்க. எதுவுமே பலிக்கலை. ஒரு நாள் இவங்களை கவனிச்சிட்டு இருந்த கடவுள் பார்த்திங்கன்னா நேரில் தோற்றமளிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய இருவருடைய குணாதிசயங்களையும் நான் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் செஞ்ச நன்மைகள்னால உங்களில் ஒரு நபர் என்னுடன் சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா அருகில் இருந்த நண்பர் இவரையே அழைச்சிட்டு போங்க, இவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கூட இருந்த நபருக்கு பார்த்திங்கன்னா உடனே ஆச்சரியம். என்னடா நம்ம சிறு வயதுலேருந்து ஒன்றாவே இருந்தோம், இப்போ இந்த கடவுள் சொல்கிற பேச்சை கேட்டு நீ சொர்க்கத்துக்கு அனுப்புறியே, உனக்கு சொர்க்கம் தேவைப்படாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நண்பா, நீ என்னை விட்டு எப்போ நீ போகிறையோ அப்போ இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சிரித்தபடியே சொல்லிக்கிறாரு. என்னதான் ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளடைவுக்கு மேலே அது அவங்க மனசளவில் பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். அந்தளவுக்கு நம்ம நடந்துக்கிற நடத்தையில் இருக்குதுங்க. இந்த கதையின் மூலமாக நம்ம அதீத அன்பு யார் மேலே வைக்கிறோமோ அது குறிப்பிட்ட இடத்துல தான் காட்டணும். எல்லா இடத்துலையும் நம்மளே முன்னுரிமை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பிடித்த போனவர்களுக்கே நம்மளை பிடிக்காமல் போய்விடும். அதாவது அதிக புத்திசாலியை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிக முட்டாளை எப்படி கண்டுபிடிக்கிறது. அதாவது எவன் ஒருத்தன் மௌனமாக ஒன்றும் தெரியாமல் இருக்கிறானோ அவங்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி மௌனமாக இருக்கிறவன் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆபத்தானவன். எல்லா விஷயங்களும் அவன் அனுபவப்பட்டு தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனால் யார்கிட்டவும் எதுவுமே காட்டிக்க மாட்டான். ஆனால் முட்டாள்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் தெரியாமல் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு எவன் அவன் வாயால் சொல்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்னு தெரிஞ்சுக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சாமையே எனக்கு இந்த விஷயம் நல்லாவே அத்துப்படின்னு சொல்லி சில பல சிக்கலில் மாட்டி அவங்களுடைய தன்மானத்தை அவங்களே இறைக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆட்களை நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போம். ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு பேருந்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த பேருந்தில் 3 மட்டும்தான் இருக்கிறாங்க. பேருந்து ஓட்டுநர், நடத்துனர், ஒரே ஒரு பயணி. இந்த ஒரே ஒரு பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிபுத்திசாலியான முட்டாளுங்க. அதாவது அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் எனக்கு எல்லாம் தெரியுன்னு காட்டிக்கிற ஒரு நபர் தான் அந்த பேருந்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அடர்ந்த காட்டு பகுதியில் பேருந்து பயணத்தை தொடங்கி போயிட்டுருக்குது. திடீர்னு பேருந்தை ஓரங்கட்டி நிப்பாட்டுறாரு டிரைவர். என்னடான்னு இறங்கி பார்த்தா பேருந்தினுடைய ஒரு பக்க டயர் பார்த்திங்கன்னா பழுதாகி நின்றுச்சு. அக்கம் பக்கம் சுற்றி பார்த்தா காக்கா கூட இல்லை. அந்தளவுக்கு ஒரு அடர்ந்த வனப்பகுதி. பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எவ்வளோ தூரம் போய் இவங்களை கூட்டிகிட்டு வர்றது, கிட்டத்தட்ட பஞ்சர் கடைக்கு போகிறதா இருந்தால் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நபர் பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்து ஓட்டுங்க, நானும் கண்ட்ரைக்டரும் தள்ளி விடுறோம் அப்படின்னு சொல்லி அதிபுத்திசாலித்தனான ஒரு யோசனை சொல்லிக்கிறாரு. இவங்களும் என்னென்னமோ தள்ளி பார்க்குறாங்க. பேருந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கூட நகரலை. அப்போ தான் இவங்க உணர்ந்தாங்க, இந்த முட்டா பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய பேருந்தை நம்ம இருவர் தள்ள முடியும்னு நினச்சது நம்மளுடைய தப்பு தான். இவன்ட்ட இதை சொல்லி புரிய வைக்க வேண்டாம், அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அவனை கேவலம் பண்ணாமல் கேலி பேசாமல் மௌனமாக, தம்பி விடுப்பா, நம்ம முயற்சி செஞ்சு பார்த்தோம், இது ஒத்து வராது, நான் போய் பஞ்சர் கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நடத்துனர் கிளம்பி போய் பஞ்சர் கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பேருந்தை சரி செஞ்சுக்கிட்டு அவங்களோட பயணத்தை தொடர்ந்து இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதாவது சில பல யோசனை சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோன்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக அது நல்ல யோசனையாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம செஞ்சோம்னா அதிபுத்திசாலித்தனமான முட்டாள் வேலையாக தான் இருக்கும். சிலர் யார் நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை என்றைக்குமே நீங்கள் கேட்கவே வேண்டாம்.